ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்னைக்கு மதிய சாப்பாடு செஞ்சுட்டு எனக்கு சுடிதார் எப்படி தைக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது, வெயிட் லாஸ் பவுடர் இருக்குது, தாளிப்பு வடகம் இருக்குது, நிலங்கு மாவு இருக்குது, 41 பொருட்கள் போட்டு சத்து மாவு இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இது பாருங்கள், சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அரிசி கழுவி போடல. இந்த பக்கம் மொச்சக்கொட்டை குழம்பு, அதுக்காக மொச்சையை போட்டிருக்கேன். ஊற வச்ச தண்ணியோட கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ குக்கரை மூடிடலாம். அதுக்கப்புறம் இது ஒரு 3 விசில் வரட்டும். ஏன்னா நைட்டே ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி வேலைக்கிழமல்ல, ஏதாவது ஒரு பயிர் குழம்பு நம்ம வைப்போம் தட்சிணாமூர்த்தி கோசம். இந்த பக்கம் குழம்ப தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. காலையில் பசங்களுக்கு இன்றைக்கி ஹாஃப் டே தான், வேலைக்கிழமை. பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சேன். மூடு மாறிடுச்சு, அதனால் பூரி செய்யலை. தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு கட்டி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை பொரிட்டோம். காலையில் ஒரு சேமியா போட்டு பசங்களுக்கு வரைக்கும் சேமியா செஞ்சேன். பசங்க எங்கள் அக்கா பசங்க ஸ்கூலுக்கு போகல போல இருக்குது இன்றைக்கி ஹாஃப் டேனால். அதுக்கப்புறம் என் சின்ன பிள்ளைக்கு ஆல்ரெடியே லீவு. பெரிய பிள்ளை மட்டும் இப்போ சாப்பிட்டு போயிருக்கான். பூரியும் கிழங்கு செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்றைக்கி எந்திரிச்சதே லேட் ஆகிடுச்சு. 5 மணிக்கு தான் எந்திரிச்சேன். கரெக்டாக மேலே முனீஸ்வரனுக்கு விளக்கை ஏற்றிட்டு கீழே வர மணி பார்த்திங்கன்னா 5:55. அவ்வளோ வேகமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டு, வாசல்னால் எங்கள் வீட்டு பால்கனி, ஓகேவா? வாசல் அங்கே வெளியே முதல்ல அம்மா இருக்கும்போது போய் பெருக்குவேன். எனக்கு காலையில் எந்திரிச்சோன்னே பெருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 4 மணிக்கு 4:30க்கு எந்திரிப்பேன். லீவ் அப்போல்லாம் 4:30 5 மணி. லீவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக 3:55க்கெலாம் எனக்கு முழிப்பு வந்துடும். 4 மணிக்கு வெளியே எந்திரிச்சு வந்துடுவேன். எந்திரிச்சு வந்தோடனே குளிச்சுடுவேன். குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம்தான் வீட்டையே சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் வாசலையே திறப்பேன். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குமா, அதனால். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் எந்திரிச்சேனே. எந்திரிச்சு வந்தோடனே குளிச்சுட்டு சாமி ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கி, ஆனால் நான் க்ளீனாக தான் வச்சுருப்பேன். காலைல எந்திரிச்சு டக்குன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்குனா செட் ஆகாது. அதுக்காக குக்கரில் மொச்சக்கொட்டை வேக போட்டிருந்தேன். வெந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சேமியாவை செஞ்சுட்டேன். 2 தக்காளி. சரி, அதுக்குள்ளே கோஸெல்லாம் கட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. சரி, சமைச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பிடலாம். பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு, எனக்கு சமைச்சிட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும். எனக்கு அந்த ஸ்டாண்டு சரியில்லை, செல்லு 2 தடவை விழுந்துடுச்சு. எல்லாம் போய் சரி பண்ணிட்டு வரணும். ரித்தி ஸ்ட்ரீட்டுக்கு தான் போகணும். அங்கே போனால் தான் நம்மளுக்கு செட் ஆகும். சரியான டைம் கிடையாது. இன்றைக்கும் பெரியவனுக்கு ஹாஃப் டே தானா, எப்படி என்னையும் கூப்பிட்டுட்டு போவாங்க. இந்த செல்லு மாட்டுவோம்ல, அந்த இடத்துல இருக்கும்ல ஸ்டாண்டு, அது உடஞ்சிருச்சு. சரி, அது மட்டும் தனியாக கிடைக்குதான்னு பார்க்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்டாண்டே வாங்கிடலாம் அப்படின்ட்டு. எப்படின்னு தெரியல. பெரியவன் ஹாஃப் டேனால 11 மணிக்கு 11:30க்கு கூப்பிட்டு வரணும். சமைச்சிட்டா நம்மளுக்கு வேலையை முடிஞ்சிடும்.
அதுக்காக தான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய் தான் சேர்க்க போகிறேன். பசங்க இப்போ வர வர காய்ங்களே சாப்பிட மாட்டுது. ஒரு கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. இந்த கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் தான் சேர்த்துருக்கேன். 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சேன். ஆனால் நிறைய இருக்கும் போல் இருக்குது. மொச்சக்கொட்டை வேறு போடுவோம்ல. காயின்னு சாப்பிட்டேன்னா நானே, எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் சாப்பிடுவார். இப்போ இருக்க பசங்கள்லாம் காயே சாப்பிட மாட்டுதுங்க. மிரட்டி இது பண்ணுவேன். என் பெரியவெல்லாம் சூப்பராக சாப்பிடுவான் காய். அவரே இப்போ சாப்பிட மாட்டுறாரு. கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. என்றைக்குமே இது வரைக்கும் நான் சின்னதுலேருந்து முளைக்கீரையே சாப்பிட்டதில்ல. பார்த்துட்டு வைப்பேன். ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இருக்கிறதுலே கீரையில் முளைக்கீரை தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அம்மா வாங்கி செய்ய மாட்டாங்க. எதுக்குன்னா இதுலேயும் சிவப்பு இருக்குது, முட்டி வலி வரும் அப்படின்வாங்க. அதனால் செய்ய மாட்டாங்க. முளைக்கீரையில் நிறைய பேர் வாங்குகிற கீரைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அதிகமாக இருக்குன்னா முளைக்கீரை தான். அதனால் வாங்குவாங்க. என் கை போகிறதுன்னு பார்த்தா சிறுகீரையில் நிறைய போகும். ரொம்ப போகிறது முருங்கீரை, உப்பு. சிறுகீரை அப்பப்போ வாங்கி செய்வேன், முருங்கீரை அப்பப்போ வாங்கி செய்வேன். எப்பயாச்சும் ஒரு நாள் புளி போட்டு கடைவேன். எனக்கு புளி போட்டு கடைஞ்சி சாப்பிட்ணுன்னா அம்மா ரொம்ப சூப்பராக உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி, எங்கள் அம்மா புளி போட்டு அரைக்கீரை கடைஞ்சால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப புளிப்பும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாரி இருக்கும். அவங்க கை பக்குவத்துக்கு நல்லா இருக்கும்ல, அதனால் சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி 1ஆம் தேதி வேறு. திடீர்னு டிஃபன் மாறிடுச்சு. உருளைக்கிழங்கு பூரி செய்யலான்ட்டு. சரி, டைம் வேறு ஆயிடுச்சு. எப்பயுமே ஒரு டிசிஷன் எடுத்தேன்னா டக்குன்னு அதுக்குள்ளே போயிடணும். இல்லை வேணான்னா விட்டுடணும். அப்படி தான் நான் எடுக்கிற முடிவு. அம்மாவே என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரியல புரியலை அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யணும். அப்படி தெரியலன்னா 2 பேர்கிட்ட கேட்கணும், அட்வைஸு கேட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்தமாரி நடந்துக்கணும். புரியுதா? அதுபோல் தான் இன்றைக்கி கொஞ்சம் அதான் ஒரு சோம்பல். சரி, இன்றைக்கி 1ஆம் தேதி அதுவும் நம்ம சோம்பல் படக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணால் சேமியாவை செஞ்சேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு விளக்கை ஏற்றிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியை வச்சு குடிச்சிட்டு பூரிக்கு மாவு பண்ணிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே மூடு மாறிடுச்சு. வேண்டாம், சேமியா செஞ்சிடலான்ட்டு சேமியாவை செஞ்சுட்டு கடன்னு உட்காரக்கூடாதுன்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கோஸு எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டேன். ஊற வைக்க வேண்டியதை ஊறையும் வச்சுட்டேன். கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுட்டேன், அரிசியை ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் புளி குழம்புக்கு. ரசம் நேற்று ரசம் கொஞ்சோண்டு இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு அரிசியை கழுவி போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்டவ் காலியாக தான் இருக்குது நம்மளுக்கு. கோஸை பொரியல் பண்ணிக்கலாம். கீரைக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு 2 பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். பூண்டெல்லாம் உரித்து வச்சுட்டேன். இப்போ அரிசியை கழுவி போட்டுடலாம். கழுவி போட்டுட்டு இந்த பக்கம் கோஸை பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி கழுவி போட்டாச்சு. எங்களுக்கு பாருங்கள் பழையது எவ்வளோ இருக்குது பாருங்கள். நான் ஒரு 1/2 ஆளாக்கு எக்ஸ்ட்ராவே போட்டு வடிச்சிடுறது. காலையிலையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது. அந்த கொஞ்சம் சாதம் இருந்ததுன்னா மதியானத்துக்கும் நீராகாரம் மாதிரி கரைச்சிடுறது. இந்த வெயில் வந்தாவே நானும் அவங்களும் கன்ஃபார்மாக டெய்லியுமே பழையது தான். என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் டிஃபன் சாப்பிடுவோம். அந்த பழையது இருந்தால் கூட மதியானம் இந்த சாப்பாடை சுடு சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டு 2 பேர் கொஞ்சம் எடுத்துப்போம். கடுகு, ஏன்னா வெயில் தாக்கம் ரொம்ப இருக்குது. இன்னும் 2-3 நாளில் அக்னி வேறு பிறந்துடும். அதனால் எல்லாருமே நீர்க்காய் நிறைய நீராகாரம் குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க, நல்லா ஜூஸ் குடிங்க. உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக உழைக்க முடியும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்ணும், நல்லா உழைக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரும் பொய் சொல்லக்கூடாது. அந்தமாரி இருந்தீங்கன்னா எங்கே வேணாலும் வேலை செஞ்சு முன்னேறலாம். கருவேப்பிலை
பச்சை மிளகாய். நான் பெரும்பாலும் நிறைய பொரியலுக்கு வந்து வெங்காயமே போட மாட்டேன். அப்படியே சிம்பிளாகவே தாளித்து எடுத்துருவேன். அதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கோஸ் பொரியல், கடலப்பருப்பு. இந்த கடலப்பருப்பை என் சின்ன பிள்ளை பொறுக்கி சாப்பிடுவார். இந்த பொரியல் ரொம்ப பிடிக்கும் சின்னவருக்கு. இன்றைக்கி முளைக்கீரை பொரியல் பண்ணிவிட்டு, சரி நேற்று வந்தது எல்லோரும் வாங்கினாங்க, நம்மளும் வாங்கி பார்க்கலாமேன்ட்டு வாங்கினேன். செஞ்சு தான் பார்க்கலாம். ஆனால் நான் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. யாருன்னா செஞ்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அம்மா சொன்னது நான் சொன்னேன். முட்டி வலி வருமா, அதனால் முளைக்கீரை ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு. அதனால் எங்கள் வீட்லேயே, எங்கள் அம்மா வீட்லேயே செய்ய மாட்டாங்க. நானும் இங்கே வந்து செய்யறதில்ல. நேற்று சிறுகீரை, அரைக்கீரை, அது இல்லாமல் முருங்கைக்கீரை 10 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி குடுன்னு போனேன். பார்த்தா முருங்கைக்கீரையும் இல்லை. நான் அதை கேட்டேன், ஏன் நான் முருங்கைக்கீரை 10 ரூபான்னு சொன்னீங்க, இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா, முருங்கைக்கீரைலாம் நேற்றே காலி ஆயிடுச்சுமா, இது நேற்று பேசுனது மைக்கில் அப்படின்றாரு. சரின்ட்டு முளைக்கீரை வாங்கிட்டு, கோஸ் வாங்கிட்டு, கத்திரிக்காய் வாங்கிட்டு, வெண்டைக்காய் நல்லா பிஞ்சாக இருந்தது, வெண்டைக்காய் வாங்கிட்டு, முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தேன். நான் காயெல்லாம் வந்து வாங்கி இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிடையாது. ஏன்னா ஸ்டோர் பண்ணி வச்சா நம்ம அந்த காய்கறியை செய்யறது கிடையாது. இல்லைன்னா கோயம்பேடுக்கு, அதுக்கப்புறம் டி நகருக்கெலாம் போகிறோமே, வாங்கிட்டு வந்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, செய்யவே முடியதில்லை. நம்மளே வாங்கிறது, நம்மளே கீழே கொட்டுறது, இதே பொழப்பு. ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றிருக்கேன். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இந்த சைடு பார்க்கலாம். முன்னெல்லாம் தக்காளி வதக்குனா அப்படியே தொக்கா அழகாக வரும். இப்போ என்னடானா நல்லா வதக்குனால என்ன ஆயிடுது, ஸ்கின்னு தனியாக சதை தனியாக வந்துடுது. அப்படி வந்து கிரேவி மாரி வர மாட்டேதில்ல, அதுக்காக சொல்கிறேன். இன்னைக்கு நான் போன மாதம் 2 சுடிதார், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போன மாதம் ஒருத்தவங்களுக்கு 3 சுடிதார் தைக்கும் போது என் சுடிதாரை வெட்டி வச்சேன். 2 சுடிதார் வெட்டி வச்சேன், 1 சுடிதார் தைச்சிட்டேன். இன்னொரு சுடிதார் தைக்கலானா நாளைக்கு இன்னைக்குன்னு அப்படியே போயிட்டு இருக்குது. 1 மாதமே வந்துடுச்சு. இன்றைக்கி சமையலை முடிச்சுட்டு மிஷினில் துணி ஓடுது, கொஞ்சம் கையில் துவைக்கிற வேலை இருக்குது, அதையும் துவைச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு 9 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிக்கணும். கோயிலுக்கு போயிட்டு வந்து டிஃபனை சாப்பிட்டு முதல்ல மிஷினில் உட்காந்தனா இல்லையான்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இன்றைக்கி உட்காரலாம், நாளைக்கு உட்காரலான்னு ஒவ்வொரு வேலை வந்துடும். இன்றைக்கி கீரையும் வராது நம்மளுக்கு. அந்த கீரையை போய் அலம்பிட்டு வந்துட்டு உக்காந்தா அவ்வளோ ஒரு இடுப்பு வலி. கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக வெறுத்து இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து காய் வேகட்டும். நான் தேங்காய் தான் அரைச்சி ஊற்ற போகிறேன். மொச்சை ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு பாருங்கள். கீரைக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணணும், கீரையை கட் பண்ணணும். அதுக்குள்ளே சாதமும் மலருது, ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 மூடி, அரை மூடி தேங்காய் எடுத்தேன். அதில் வந்து 1/4 மூடி வந்து கீரைக்கு எடுத்து வச்சுருக்கேன். முளைக்கீரைக்கு 1/4 மூடி வந்து நம்ம அரைச்சிக்கிட்டோம். இப்போ இதுலேயே கொஞ்சம் தண்ணி அலம்பி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மொச்சை
மொச்சை வேக வச்சுருந்தோம்ல, ஒரு 100 கிராம் மொச்சை தான், தண்ணியோடு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப சதையை கரைக்கலை, கரைச்சா புளி தண்ணி வந்து அதிகமாகிடும். நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன்னா சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் ஊற்றி வச்சேன். அது வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் கரைச்சா, அதனால் கம்மி பண்ணிட்டேன். அவ்வளோதான். நல்லா ஒரு கொதிச்சு வந்தால் மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. ஓகேவா? மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் நம்ம கோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் உப்பு போட்டுட்டேன், சாதமும் வடிச்சிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இப்போ இதே கடாயில் நம்ம அப்பளத்தையும் வறுத்துட்டு கீரை பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்பளம் பொரிச்சிக்கலாம். கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம ஒரு பொரியல் பண்ணும்போது அப்படியே இந்த எண்ணெயிலேயே அப்பளத்தையும் பொரிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தனியாக எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. அந்த அப்பளம் எண்ணெயும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. நான் அதுக்கு தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவேன். ஒரு அப்பளத்தை 4 பிச்சு போட்டுப்பேன். இப்போ நம்ம வடைலாம் பொரிக்கிற மாரி இருந்தால் அப்போ வந்து முழுசாக போட்டு வறுத்துப்பேன். இப்போ இதுவே பாருங்கள் நிறைய எண்ணெய் தான். இதையே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து கீரை தாளிக்கணும். வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டேன். கொஞ்சமாக கடுகு, சீரகம், நம்ம எப்பயும் போல் கீரை பொரிக்கிற மாதிரியே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு கட்டி பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இப்போ வந்து இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரையை கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ தண்டோடு தான் எடுத்திருக்கேன் கீரை, சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து எப்பயுமே கீரைக்கு பாதி தான் வதங்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சிறுங்கசப்பு வரும். பாதி அப்படியே கீரையோடு வேகணும். கீரைக்கெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்தே போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா காலையிலே என்ன பண்ணிட்டேன், நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா அலம்பி வடிதட்டில் போட்டு வச்சிட்டேன். ஏன்னா நேற்று ஒரே மண்ணாக இருந்தது, வேரில் மண் இருந்தது. நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க, ஏன்னா தண்டெல்லாம் இருக்குது, வெந்து வரணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கோம். நல்லா கொதித்து வந்துருச்சு, சூப்பராக இருக்கும். நல்லா திக்கும் வந்துருச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். நான் பெரும்பாலும் வைக்கிற குழம்பெல்லாம் வந்து டிஃபனுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வைப்பேன். பத்தாத டைமில் சட்னி அரைச்சிப்பேன் நைட்டுக்கு. அப்படி இருந்ததுன்னா குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுப்பேன். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பராக மொச்சக்கொட்டை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு. கருவாடு போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி வியாழக்கிழமை சாப்பிட மாட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு.
மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலும் எண்ணெய் வந்து அப்படியே நம்ம கொதிக்க கொதிக்க நல்லா கக்கும். அது இல்லாமல் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு மிளகாத்தூள் போடும் போது ஃபினிஷிங்கில் நல்லாவே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் வந்து நிறைய எண்ணெய்லாம் ஊற்றலை. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நிறைய எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நிறைய. நான் அதனால தான் எல்லாமே செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், தேங்காய் அரைச்சதுலேயே நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, ஒரே ஒரு தேங்காய் பத்தை போட்டு ஜூஸ் அடிக்கலான்ட்டு குடித்தா காலையிலேயே குடித்தாதான், இல்லைன்னா கொஞ்சம் சோம்பல் வந்துடுது. உப்பு போடுறதுக்கு கஷ்டமாயிடுது. அது இல்லாமல் ஒத்தையாக போட்டு குடிக்கணுன்னா கஷ்டம்தான். யாருனாச்சும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா போட்டு கொடுத்துட்டு நம்மளும் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காய் துருவல், கொஞ்சம் உப்பு, ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், கலர் பாருங்கள், கொஞ்சம் கூட மாறலை, நல்லா வெந்துருச்சு. தண்டு சிம்மில் வச்சு வேக வைக்கும் போது நல்லா பதமாக வெந்து வந்துடும். கீரையை மட்டும் கப்புன்னு மூடி வைக்கக்கூடாது. இந்தமாரி நான் மண் சட்டியே வந்து ரொம்ப மூடி வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஹீட் ரொம்ப, ஒரு மண் சட்டி அவிச்சி தானே ரெடி பண்ணுறாங்க. அப்படியே டக்குன்னு மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஹீட்டுக்கு பட்டுன்னு வெடிஞ்சிரும். நிறைய தடவை 2-3 தடவை எனக்கு அந்த மாரி ஆயிருக்கு. அதனால தான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது மண் சட்டியே. கீரையும் நம்மளுக்கு கலர் மாறிடும். எந்த காயும் கீரையுமே முழுசாக வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட சத்தெல்லாம் போயிடும். நம்மளுக்கு ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும் கீரை. நான் போய் ஜூஸை அடிச்சிட்டு வரேன். இப்போ வந்து கீரை ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ரசம் நேற்று ரசம் இருக்குனால அதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன். நெல்லிக்காய் ஜூஸு போட்டாச்சு. இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம். காலையில் ஒரு கிளாஸ் சுடு தண்ணி மட்டும் தான் குடித்தேன். இதை போட்டு குடிச்சிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, போடுறதுக்கு சோம்பல் வந்துடுது. சரி, அவரும் பெரியவனை ஸ்கூலில் விட்டு வந்துட்டார், நானும் அவரும் குடிச்சிடலான்ட்டு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ குடிச்சிடலாமா? இப்போ நம்மளும் ஒரு சிம்பிளான சமையல் பண்ணியாச்சு. இப்போ சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை வெட்டி வச்சு 1 மாதம் ஆச்சு. சரி, இன்றைக்கி கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது, அதனால் தச்சிடலான்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே வெட்டினா கூட இது தச்சு முடிக்கிற வரைக்கும் இதோட ஃபோட்டோ வச்சுப்பேன். அது இருந்ததுன்னா டிசைன் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டு எப்பயுமே வந்து தைக்க உட்காந்துருவேன். இன்றைக்கி எதுவுமே பார்க்கல, என்ன கழுத்து வைக்கிறதுன்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி. இது பாருங்கள், இதுதான் ஷாலு, இது பேண்ட்டு. தைக்கிறதுக்கு என்னமோ எனக்கு ஒரு 1.5 hour அவ்வளோதான் ஆகும். ஆனால் உட்கார்றதுக்கு அவ்வளோ சோம்பல். அடுத்தவங்களுக்கெல்லாம் தைச்சி கொடுத்துட்றேன். எனக்கு எப்பயுமே நான் சுடிதார் எடுத்துருவேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 7-8 எடுத்து வச்சுருவேன். நாளைக்கு போகிறேன்னா இன்றைக்கி தான் தைப்பேன். அது ஏன்னே தெரியல. ஒரு வேளை நானே தைக்கிறதுனால நம்மளுக்கு அதோட இது தெரியல போல இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வெற்றிகரமாக உக்காந்தாச்சு. இன்றைக்கி 10 மணிக்கெலாம் உட்காந்துட்டேன், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு. சரி, இன்றைக்கி பேண்ட்டும் மேல் டாப்பும் தைச்சிடலான்னு சொல்லிவிட்டு, இதுக்கு வந்து கழுத்து வந்து கொஞ்சம் டிசைன் வைக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் ப்ளைனாக தான் இருக்குது. மித்ததுன்னா அந்தமாரி பூ போட்டதுன்னு வச்சுக்கோங்க, தாஜ்மஹால் கழுத்து, கழுத்து, அப்புறமேட்டு நல்லா யூ கழுத்து, அந்தமாரி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கனால ஏதாச்சும் டிசைன் வைக்கலாம். எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை, இல்லைன்னா நான் தைக்கிற வீடியோ, வெட்டுற வீடியோலாம் போடுவேன். அவ்வளோ வந்து டைமும் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம தைச்சிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேண்ட்டு தான் தைக்க போகிறோம்.
பேண்ட்டெல்லாம் எனக்கு ஒரு 20 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு தைச்சிருவேன். அதுக்கப்புறம் லைனிங்கு நான் எப்பயுமே லைனிங் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்னா திடீர்னு வந்து மே 1 ஆயிடுச்சா, பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டா டக்குன்னு எங்கேயாச்சும் கிளம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வருஷம் ஒரு வாரத்துக்கு எங்கேயாச்சும் போய் ஜாலியாக இருந்துட்டு வருவோம். இப்போ வரைக்கும் எங்கே போகிறோன்னு ஒரு பிளான் கிடையாது. ஆனால் வந்து நான் போகிற நேரத்தில் தான் டக்குன்னு வந்து தச்சு வைப்பேன். ஆனால் வந்து சரி இப்போ டைம் இருக்கும்போது தைச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி பொடி வேலைலாம் இருக்குது, எடிட் பண்ணுற வேலை இருக்குது. அதனால் இது பிளாக் கலர் நூலில் போட்டு தைச்சிடலாம்ல, அதுக்காக சொல்லிவிட்டு பிளாக் கலர் நூல் இருந்தது. சுடிதாருக்குன்னா இந்த நூல் போடணும், அழகாக பாபின்லேயே சுற்றிடும் நம்மளுக்கு. சரி இருக்கிற நூலில் ஃபஸ்ட்டு வந்து பிளாக்கு தைச்சிடலாம். நாடா தைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுடிதாருக்கு நாட்டு. சரி பாதி பேண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு நடுவில் முடிஞ்சால் காட்டுறேன், இல்லைன்னா பேண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேவா? நம்ம வந்து கால்வாசி கடந்துட்டோம். மேலே பாட்டம் இருக்குல்ல பேண்ட்டுக்கு, அந்த பாட்டத்துக்கு ஓப்பனாண்ட தைக்கிறோம். இன்றைக்கி யார் வீடியோ எடுக்கிறாங்கன்னா எங்கள் வீட்டு சின்ன பிள்ளை எடுக்கிறார். அவருக்கு லீவு, போன வாரத்துலேருந்து லீவ் விட்டாங்க. இப்போ வேறு லெமன் ஜூஸ்க்கு என்னென்ன போடணுன்ட்டு கேட்டிருக்காரு. லெமன் ஜூஸ் போட்டு தராராம். சர்க்கரை அளவு தண்ணி அளவு மட்டும் சொல்லுங்கள், நான் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் சின்ன சின்ன வேலைலாம் துறை பண்ணுவார். இப்போ வந்து நம்ம நாடா அப்படியே வச்சிடலாம். நம்மளுக்கு எல்லா வேலையுமே தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஆனால் வந்து கற்றுக்கணும். நான் 13 வயசுலேருந்து தைக்கிறேன். 13 வயசுலேருந்து நானும் அக்காவும் கற்றுக்கிட்டோம். நான் வந்து அப்படியே அம்மா தைப்பாங்களா, வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துட்டு மிஷின் இருக்கும் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மாவும் தைப்பாங்க. அம்மா வந்து கைத்தொழில் இருக்கணும்னுவாங்க. பொம்பளையாக இருந்தாலும் படித்தாலும் படிக்கலனாலும், பொம்பளையாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் கைத்தொழில் வேணும் அப்படின்வாங்க. அம்மா தான் எனக்கு கல்யாணம் ஆன பிறகு பெரிய தலை மிஷின் வாங்கினாங்க. எனக்கு தீபாவளி பொங்கலுக்கெலாம் அதிகமாக வரும், தைக்கவே முடியாது. வீட்டு வேலையை பார்த்துட்டு சுத்தமாக தைக்க முடியாது. ஒரு 12 வருஷமாக அந்த பெரிய தலையை வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இது வந்து போன வருஷம் முந்தின வருஷம் 31ஆம் தேதி லாஸ்ட்டு டிசம்பர் லாஸ்ட்டில் வாங்கி கொடுத்தாரு. இப்போ நம்ம யாருனாச்சுக்கு தைக்கலைன்னா கூட நம்மளுக்கு வரைக்காச்சும் தைப்போம்ல. இப்போ வந்து இது பாட்டம் கேன்வாஸ் இப்போ தனியாக ரெடிமேடாக விற்கிது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்த ஷர்ட்டுக்கு காலர் வைப்போம்ல, அந்த கேன்வாஸ் தான் வச்சு தைப்பாங்க. இது வந்து பேண்ட்டுக்குன்னே இப்போ வந்து விற்கிது. எவ்வளோ வேணுமோ அளவு வச்சுட்டு நம்ம அப்படியே மடித்து தைச்சிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தைக்க தெரியாதவங்களுக்கெலாம், கரெக்டாக வெட்ட தெரியாதவங்களுக்கெலாம் அழகாக அதை வச்சு நம்ம மடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து 2 பங்கு மடிப்பேன். உள் துணி வச்சு மடிச்சுட்டு மேலே கேன்வாஸ் வச்சுப்பேன். அப்படி இருந்தால் நல்லா காலில் நல்லா பதிஞ்சு வரும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே பாதத்தாண்ட வராது. நிறைய பேர்லாம் பாருங்கள் பாதத்தாண்ட உங்களுக்கு பேண்ட்டு வரும், அந்தமாரி வராது. நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்தமாரி இந்த பாருங்கள் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள். இப்படி வச்சு ஒரு ரோ அப்படியே மடிச்சிடுவேன். நம்மளுக்கு தைக்கிறதுக்கும் நல்லா கனமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வாட்டை மட்டும் பார்த்துக்கணும், நல்ல பக்கம் கெட்ட பக்கம். ஏன்னா பூ போட்டிருக்குல்ல, ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு தெரியாது. இது ஓரத்தையல் போட்டுட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு டிசைன் எப்படி வேணால் வளையலாம், அவ்வளோதான்.
இந்த கேப் இருக்குல்ல அதை பார்த்து இப்படி வளைச்சி எடுக்கணும். இப்படி வரும் வளைவு. இப்போ இதுக்கப்புறம் இதை இப்படி மடித்து தையல் போட்டுட்டு ஜாயின் பண்ண பேண்ட்டு முடிஞ்சிருச்சு. பேண்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். என் பையன் எனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். லெமன் ஜூஸ் சூப்பராக இருக்குது, குடிச்சிடலாம். நம்மளாச்சும் அந்த விதையெல்லாம் போட்டு அந்த சின்ன சின்ன இதுவெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் போடுவான். குழந்தை எல்லாத்தையும் வடிகட்டி சுகர் கரெக்டாக போட்டு அழகாக போட்டு வந்திருக்காரு. இப்போ குடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷிங் டச்சில் வந்துட்டோம். பாட்டத்தையும் நம்ம மேல் டாப்பையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். ஓப்பன் இருக்குது பாருங்கள், அந்த ஓப்பன் ஜாயிண்ட்டும் அந்த பேண்ட்டு ஜாயிண்ட்டும் ஒன்றா வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக தையல் போட்டுட்டு வரணும். ஃப்ளீட்டு நான் வச்சிட்டேன் கரெக்டாக பார்த்து. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போடுவேன். அதனால் ஃப்ளீட் அதிகமாக வச்சு போடுவேன். பட்டேல பேண்ட்டுமே இருக்கும், எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ இதை தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பேண்ட்டு ரெடி. ஹலோ गाइस, வெல்கம் பேக். 15 நிமிஷம் தான் ஆச்சு. கடன்னு உட்காந்த வேகத்தில் பேண்ட்டை ரெடி பண்ணிட்டேன். அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் ஃப்ரீயாக நல்லா ஃப்ளீட் வச்சு பேண்ட்டு தைச்சிடலாம். அதேமாரி நான் ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு தைக்கிறேன்னா இன்றைக்கே வெட்டி வச்சுருவேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், உட்காந்து தைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த சுடிதார் தான் இது வரைக்கும் நான் 1 மாதம் கழித்து இப்போ தைக்கிறேன். அப்படியே ஷாலையும் தைச்சிடலான்னு சொல்லிட்டு ஷாலை தைச்சேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து டாப் வந்து லைனிங் வச்சு தான் நம்ம தைக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்க்கலாம். ஏன்னா டிசைன் வைக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகும் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காட்டிட்டு அந்த சுடிதாரும் நான் உங்களுக்கு போட்டும் காட்டுறேன். ஓகேவா? இப்போ ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஸ்லீவும் நல்லா பிசும் வச்சு ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணுறோம். லைனிங் பீஸ் வந்து வெளி பீஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து இழுத்து தைக்காமல் நம்மளுக்கு கரெக்டாக வரும். 4 பக்கமும் தையல் போட்டுட்டு அர்க்காத்து வச்சு சென்டராக ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் லைனிங் நகராது. அதுக்கப்புறம் பேண்ட்டு துணி வச்சு அந்த பாட்டத்தில் நம்ம தைச்சிட்டோன்னா ஸ்லீவ் ரெடி ஆகிடும், சூப்பராகிடும். இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த அர்க்காத்தை பிடிச்சி சென்டராக ஒரு கீரல் போட்டுட்டு அப்படியே சென்டராக நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா லைனிங் நகலாமல் சீக்கிரத்தில் கிழியாது, லூஸ் விழாது. அதுக்காக அந்தமாரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் பேண்ட்டு துணியை நம்மளுக்கு எவ்வளோ பட்டையாக வேணுமோ அந்த போல் தைச்சிட்டு ஒரு ஓரத்தையல் போட்டு மடிச்சிடணும். சூப்பராக இருக்கும். அப்போ தான் பேண்ட்டுக்கும் இதுக்கும் நல்லா வந்து லுக்காக இருக்கும், மேட்சிங்காக. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் வந்து வீடியோ ஷேக்கிங்காக தான் இருக்கும், ஏன்னா என் சின்ன பையன் எடுக்கிறான் குழந்த, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக்குக்கு அந்த ரவுண்டு நெக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? இப்போ பேக்கு நெக்கு லைனிங்கில் வச்சு தைச்சிட்டு கேன்வாஸு பேக்கில் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் டாப் பீஸும் லைனிங் பீஸும் வச்சு நெக்கு தைக்கணும். இப்போ அதை தான் தைச்சிட்ருக்கேன். இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் கொஞ்சம் லோவாக தான் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கும் பாருங்கள், சூப்பராக இந்த மாடல் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ எடுத்தால் ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு பேக்கை தைச்சிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஃப்ரண்ட்டு இந்தமாரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவை ஜாயின் பண்ணிவிட்டு சைடு அடித்து ஓப்பன் தைச்சிட்டா பட்டன் தைச்சிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். வேணும்னா நம்ம பட்டன் வச்சுக்கலாம். அந்த பேண்ட்டு துணியில் எடுத்து பட்டன் கடையில் கொடுத்து பட்டன் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கிறேன். அது முடிச்சுட்டு, ஏன்னா சின்னவன் வந்து இப்போ வந்து ட்ராயிங் கிளாஸ் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் எடுக்க முடியாது, இருக்கிற வரைக்கும் எடுப்பேன். அதுக்கப்புறம் அதனால தான் சொல்கிறேன், ஸ்லீவை இப்போ ஜாயின் பண்ணிவிட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும்.
இப்போ பாடி பீஸும் ஸ்லீவும் வச்சு நல்லா சூப்பராக சுருக்கம் இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்தமாரி இருக்கணும். அதேமாரி அந்த ஷோல்ட்ரு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக லூஸ் இல்லாமல் உட்காரும், இல்லைன்னா உட்காராது. இந்த பக்கமும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ சைடு அடிச்சுட்டு ஓப்பன் தைக்கணும். தைச்சிட்டேன்னா கீழே அந்த பாட்டத்தில் பேண்ட்டு துணி வச்சு நம்ம ஸ்லீவுக்கு மடிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி மடிச்சிட்டோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எனக்கு டைமு 1.5 ஹவர் கூட அவ்வளோ 1.25 ஹவருக்குள்ளே முடிச்சிடுவேன் நான். ஏன்னா வேகமாக தான் தைச்சிட்டேன். ஏன்னா பாதி நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கலைல்ல, அதனால் ரொம்ப அழகாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு. வந்து உக்காந்த வேகத்துக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா சூப்பராக வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நெக்கும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கொஞ்சம் லோவாக இருந்தால் தான் பிடிக்கும். பேண்ட்டு ஷாலு ஓகேவா. நாளையிலேருந்து சித்திரை திருவிழா எங்கள் கோயிலில் ஆரம்பிச்சிடும். சரி, அதனால் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த சுடிதார் தான் போட்டுட்டு போயிருந்தேன். நான் போகிறதுக்கும் கரெக்டாக சாமி அந்த கோயிலை சுற்றி 3 தடவை வரும். அப்போ வேறு அலங்காரத்தில் வரும். கோபுரம் பூஜை கோபுரத்தாண்ட வந்தவொடனே தீபார்த்தனை காட்டுவாங்க. இது பார்த்தா ரொம்ப நல்லதான். நான் எப்பயுமே இதை பார்த்துட்டு சாமியை வந்து வீதி உலா வர்றதுக்கு கட்டுவாங்க வாகனத்தில். அது வரைக்கும் இருப்பேன். இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுவேன். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. 5 நிமிஷம் கோயில்லையே உட்காந்துட்டு கிளம்பியாச்சு. சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெயில் இருக்காதா, மரம் நிறைய இருக்கனால நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் நான் தைச்சிருக்க சுடிதார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு போடுறதுக்கு. எனக்கு காட்டன் சுடிதார் தான் பிடிக்கும். முன்னே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சிந்தடிக்கு போடுவேன். இப்போ வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால் காட்டனே